ஜிபிஎஸோடு இருக்குது, எல்லாம் ஜிபிஎஸோடு போயிருக்கும். இந்த பாட்டில் இருக்குது பாருங்க, உள்ளார நடுவில் சில பொருட்களாக இருக்கும். ஒன்றில் வந்து இது கூட இருக்கும், அந்த இந்த சில்லி பவுடர் பேக்கெட் கூட இருக்கும். அதுவுமா அதை வாங்குறாங்க, அங்கே தான் வாங்குறாங்க, அங்கே தான் சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏடிஎஸ்பி சிவகங்கை சுகுமாரன் ஒரு சாக்கு பையோட வந்து, எனக்கு வாயில சொல்றதுக்கே கூச்சலாக இருக்குது, வேறு வழி கிடையாது. உண்மையை தவிர எங்களை போன்றவர்கள் வேறு எதுவும் பேச மாட்டார்கள் தெரிஞ்ச காரணத்திலான்னு சொல்கிறேன். சாக்கு பை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் காட்டின பொருள் எல்லாமே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் யார், அந்த சார் யார் அப்படின்னாங்கல்ல, இங்கே நான் சொல்கிறேன், இந்த சார் யார்? எஸ்பி கிடையாது. எஸ்பியை தாண்டி ஒரு அதிகாரி, அது டிஐஜி கிடையாது, அது ஐஜி கிடையாது, அதை தாண்டி இருக்க ஒரு அதிகாரி தான் கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பியிடம் பேசி எஃப்ஐஆர் இல்லைனா கூட உன் ஸ்பெஷல் டீம் அனுப்புன்னு சொல்ல இந்த வழக்கில் வந்தார். அவதான மிக முக்கியமான குற்றவாளி ரேஞ்சுக்கு போகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வெளியே வராது, உங்களை போன்ற மீடியா தான் இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. தொடர்ந்து இதுபோல நபர்களை நம்பாமல் இருங்கள், உயர் பதவியில் வைத்திருக்காதீர்கள் என்றை நான் ஓப்பனா சொல்ல விரும்புகிறேன். பின்னாடி பேர் சொல்லியே நான் சொல்ல தயார். உங்க டிவியில தான் பேர் சொல்லி சொல்றேன், வேற எங்காட்டி சொல்லல. அதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்றாரு, நான் அங்கேயும் பார்த்தேன் சார், இங்கேயும் பார்த்தேன் சார்ன்றாரு. இவர்கள்லாம் இனிமேல் அமைதியா இருக்க மாட்டார்கள். இவர்கள்லாம் நான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேனே, என்னை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல யாரோ என்னை மிரட்டுவார்களே என்ற பயம்லாம் அவர்களுக்கு இருக்காது. உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு என்று கூறுகிறேன். இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய திறமை வாய்ந்த நேர்மை உள்ள மூத்த அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை 30 நாட்களில் கிராக் டவுன் பண்ணிடுவாங்க. அதை செய்வதை விட்டுட்டு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து சிபிஐ கிட்ட கொடுக்கறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்றது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான். சித்திரவதை செய்வது ஒரு குற்றம் என்பது எந்த சட்டத்திலும் இல்லை. அதை நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு டிராஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், அது உங்களுடைய சட்டமன்றத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டா, ஒரு ஆன்டி டார்ச்சர் லா கொண்டு வருவதற்கான ஒரு ஒகேஷனா பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சரியான பாதையில் இதை கொண்டு செல்வதற்கான வழியாக இருக்கு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கு நாம் சந்திக்கிற மிக முக்கியமான மனித உரிமை செயல்பாட்டாளர், குறிப்பாக அஜித் இந்த லாக்அப் டெத்தில் நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்காடியவர். அவரிடம் வந்திருக்கிறோம், மிக முக்கியமான தகவலை பெற இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முக்கியமாக என்ன சொல்கிறது, ஒரு பரஸ்பரம் நல விசாரிக்க கூட ஒரு நேரமில்லாத ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. லாக்அப் டெத்னாலே நீங்கள் தலையிடுவது என்பது அது தலையாய கடமையாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க அல்ல இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறீங்க. எல்லா லாக்அப்லையும் நீங்களும் பேசுகிறீங்க, கொந்தளிக்கிறீங்க, உணர்ச்சி பூர்வமாக பல நேரங்களில் ஆளும் அரசை கூட கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆனாலும் கூட அந்த லாக்அப் டெத்துங்கிறது ஒரு 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 படிநிலைக்கு மேலே போய் ஒரு சகஜ நிலையை எட்டுகிறதோ என்கிற ஒரு ஐயம் இயல்பாக எழுகிறது. என்ன நடக்கிறது இந்த லாக்அப் டெத்தில்? நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இன்னைக்கு கூட முதல்வர் வந்து சம்மந்தப்பட்ட அவர்களிடம் கூட சாரி கேட்டிருக்காரு. என்ன நடக்கிறது? இது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? 22ஆம் தேதி ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாள். நாங்களெல்லாம் கூட்டாக பணி செய்கின்ற தோழர் தியாகு தலைவராக இருக்கக்கூடிய தோழர் மீதா பாண்டியன் செயலராக இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக மீதா பாண்டியன் நாங்கள்லாம் சாத்தாங்குளம் சென்றோம். வருத்தத்துடன் அங்கே கூற வேண்டிய ஒரு சூழல் என்னவென்றால், சாத்தாங்குளம் வழக்கில் மிக வேகமாக பேசிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெறும் 152 நாட்கள் மட்டும் நீதிமன்ற விசாரணை இந்த வழக்கில் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள் 252 நாட்கள், 5 ஆண்டுகள். அதுல வந்து வெறும் 52 சாட்சிகள் தான் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சித்திரவதையால் காவலில் கொலை செய்யப்படுபவர்கள் கொலை செய்யப்படும் போது பலர் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பேசுபவர்கள் கொள்கை ரீதியாக உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு எடுத்த நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்பது சுட்டிக்காட்டுவதற்காக இதை கூறுகிறேன். அன்று அதை முடித்து சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்கு செல்கிறோம். சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்கு சென்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சிசிடிவி கேமரா
பொருத்தப்பட்ட காவல் நிலையம் இது என்ற போஸ்டர் இருக்கான்னு பார்க்க போறோம். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, என்னை சுத்தி ஒரு 20 இளம் பெண் காவலர்களை ஏவி விட்டார்கள். அவங்க ஒடியாந்தாங்க, லிட்டரலி ஒடியாந்தாங்க. ஏதோ தீவிரவாதிகள் அந்த காவல் நிலையத்தை தாக்க வர போற மாதிரி. இது உண்மை, நிஜம். யாரும் நம்ப மாட்டாங்க. யார் சொன்னாலும் நம்ப போறது இல்லை. போட்டோ ஃபுட்டேஜ் பார்த்தாதான் நம்புவாங்க. மனைவி கூட விடுதாங்க கூட. மீதா பாண்டியன் பக்கத்துல நிக்கிறார், எங்க வழக்கறிஞர்லாம் பக்கத்துல நிக்கிறாங்க. 20 பெண்கள், நான் சொல்றேன், நீங்க வராதீங்கன்னு சொல்றது ஒண்ணு, 20 பெண்களை ஏவி விடுவதுன்னு இன்னொன்னு. உங்களை ஏவி விடுவதற்கு காரணமாக இருக்கிறது மு.க. ஸ்டாலின் அல்ல என்பதை எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் தான் இது போன்ற விஷயங்களில் இறங்குகன்னு உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. இது முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து இதுபோல நபர்களை நம்பாமல் இருங்கள், உயர் பதவியில் வைத்திருக்காதீர்கள் என்றை நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன். பின்னாடி பேர் சொல்லியே நான் சொல்ல தயார். உங்க டிவில தான் பேர் சொல்லி சொல்றேன், வேற எங்க ஆட்டி சொல்லல. சொல்லுவீங்க. இதே மாதிரி சாத்தான்குளத்தையும் அப்படிதான் பதிவு பண்ணீங்க. அது 22ஆம் தேதி முடிந்து அதுக்கப்புறம் நாங்க சொன்ன பிற்பாடு, எனக்கு வேணாம், என் உள்ளாரியே உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வரலையா, வெளியே வாசல்ல இருந்து போஸ்டர் இருக்கேன்னு பாக்குறேன்றதுக்கு நான் என் போட்டோ கேமரா கொடுக்குறேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு. முடியாது மரியாதையை அதுக்கப்புறம் டிஎஸ்பி பேச ஆரம்பிக்கிறாரு. அதே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் என்ற இன்ஸ்பெக்டர் வந்து தடுக்கிறார், வாதம் பண்றாரு. நீங்க தகராறு பண்ண வந்திருக்கீங்கன்றாரு. சார், தகராறு பண்ற வயசு எனக்கு இது இல்லை சார். வாழ்க்கையில தகராறு பண்ற வயசெல்லாம் தாண்டிட்டேன். நான் உங்ககிட்ட உரையாடவே நான் வரல, உங்க காவல் நிலையத்துக்கே நான் வரல. நான் வந்திருக்கிறது காவல் நிலையத்துல போஸ்டர் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு வராதிங்க சார், நாளைக்கு வாங்க. அங்க ஒரு டிஎஸ்பி ரொம்ப மரியாதையா அப்புறம் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் எங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கொடுக்கணுன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு பேப்பரை மட்டும் ஒட்டிட்டு, நம்புங்க, ஒரு பேப்பரை ஒட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு முத்துன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவர்கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் படிங்க அப்படின்றாரு. அவருக்கு ஒன்றும் தெரியல, அதில் நல்லா தெரியுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒட்டிட்டு வந்து காட்டுறாங்கன்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் தமிழக காவல் நிலையம், காவல்துறை, உச்ச நீதிமன்றத்துடைய சிசிடிவி கேமராவை மதிக்கக்கூடிய நிலை. நான் எந்த காவல்னையும் சொல்ல, சாத்தாங்குளம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை எங்கள் நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியும், நாங்கள்லாம் வருவோன்ற விஷயம் தெரியும். குறைந்தபட்சம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களை மதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கூட உயர் காவல்துறை அதிகாரிகள் இவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். எங்களுக்கெல்லாம் பெரிய ரோஷத்தோடலாம் நாங்கள் பேசலை. இந்த ரோஷத்தோடலாம் யாருக்குன்னா குடும்பங்களுக்கு தான் அந்த ரோஷம்லாம் வரணும். அவர்கள் சார்பாக நிற்கக்கூடிய எங்களுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக எதையும் எடுத்துக்க மாட்டோம். இது 22ஆம் தேதி. 26ஆம் தேதி ஐநா சபையினுடைய சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற தினம், அவர்களோடு சாலிடாரிட்டி காட்டுகின்ற தினம் என்று அனுசரித்து நான் ஜெனீவாவில் 26ஆம் தேதி இருந்தேன். ஐநா சபையினுடைய சித்திரவதைக்கு எதிரான சாசனத்தினுடைய 40வது ஆண்டு விழா, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பு செய்வதற்கும், உலகளாவிய சித்திரவதைக்கு எதிரான அமைப்பு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சருடைய 40வது ஆண்டு, அதை அந்த கன்வென்ஷன் உருவாவதற்கு காரணமாக இருந்த நபர்களுடன் அன்று இரவு 26ஆம் தேதி இருந்து பேசி, 27ஆம் தேதி முதல் முறையாக டார்ச்சர் இன் இந்தியா என்ற அறிக்கையை உலகளாவிய ரிட்ரஸ் என்ற அமைப்பு, யூகேல லண்டனில் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல செயல்பாட்டாளர்களுடைய அறிக்கைகளை எல்லாம் தொகுத்து, அதில் பெருமையுடன் கூறுகிறேன், மக்கள் கண்காணிப்புடைய பல கதைகள், சம்பவங்கள் அதில் இருக்குது. தமிழகத்தில் நடந்த விக்னேஷ் வழக்கில் அதில் பதிவாயிருக்கு என்று கூறி அந்த அறிக்கையை ஐநா சபையில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் சைடு இவெண்ட்டில் அதை வெளியிட்டு அதுலேயும் உரையாடி வந்திருக்கிறேன். வந்து மதுரையில் இறங்குறேன். 29ஆம் தேதி காலையில் இறங்குறேன். அஜித்குமாருடைய வழக்கு உடனே பேசப்பட்டுகின்ற ஒரு பொருளாக இருக்குது. இறங்கிய நேரத்திலிருந்து நேற்று இரவு வரை அது மட்டும்தான் வேலை. எல்லா வேலையும் தள்ளி போட்டாச்சு. சித்திரவதையால் பாதிக்கப்படுகின்ற நபர்களுக்காக பணி செய்பவர்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் வரும்பொழுது ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது இஷ்யூ கிடையாது, நீதிமன்றத்தில் வெல்கிறோம்ன்றதுலாம் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் இறுதியாக நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆகவே இந்த பணிகள்லாம் கூட்டு இயக்கத்தின் சார்பாக கூட்டாக பலருடைய கூட்டு முயற்சியில் கொண்டு சென்ற பணிகள் என்பதை கூற விரும்புகிறேன். அதில் ஒவ்வொரு முறையும் நீதித்துறையில் போய் நம்ம மோதி வருவோம்.
வேதனையுடன் பேசுவோம். இன்னைக்கு மோதவில்லை, வரவேற்கப்பட்டு மாறாக நீதிமன்றம் வேதனை தெரிவிக்கிற அளவுக்கு இருக்கு. நீதிமன்றம் அந்த வேதனையை புரிந்து, நீதிமன்றம் அந்த வேதனையை உள்வாங்கி, நீதிமன்றத்தில் இருந்த அந்த 2 ஜட்ஜஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம், மதிப்புக்குரிய ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியமும் ஜஸ்டிஸ் மரிய கிளாட்டும் அதை வந்து உள்வாங்கி கேட்டு, உள்வாங்கி வேதனைப்பட்டு, கோபப்பட்டு, அரசரிடம் கேட்க வேண்டிய அந்த சர்ச்சையான கேள்வி எல்லாம் கேட்டு அவர்களுடைய விருதத்துல ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள், ஒரு இன்ட்ரு மாடல் அளித்திருக்கிறார்கள். அதை நான் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நீதிமன்றத்துடைய அப்ரோச் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தது என்று மட்டும் நான் சொல்லவில்லை, இருந்த வழக்கறிஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுன்னு சொல்லவில்லை. திருப்புவனத்தில் இருந்த அந்த குடும்பம், நவீனுடைய குடும்பம், நவீனுடைய அம்மா, நவீனுடைய உறவினர்கள், வாயடைக்கப்பட்டு பேச பயந்து கொண்டிருந்த திருப்புவனம் மக்கள், இதை பார்த்து அழுது கொண்டிருந்த குடும்பங்கள், வெளியே அழுதா பார்த்துட்டு எவனா மிரட்டிடுவான்ற பயத்தில் இருந்தவங்க, மிரட்டுறவங்க எல்லாம் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக நேற்று நீதிமன்றம் நடந்தது என்பதுதான் இந்த நேரத்தில் பேச விரும்புகிறேன். முக்கியமான முன்னேற்றம், அது கண்டிப்பான ஒரு முன்னேற்றம். எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கூற விரும்புகிறேன். சம்பவத்துக்கு முன்னாடி உள்ளார செல்வதற்கு முன்னாடி நீதிமன்றத்தில் இன்னொரு முன்னேற்றம் என்னவென்றால், அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் யூசுவலா பொதுவாக இது போன்ற சித்திரவதை வழக்குகள் வரும்போது, அது காவலில் நடந்த மரணங்களாக இருக்கும்போது, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பல காரணங்கள் கூறுவார்கள். அங்க தடுக்கி விழுந்தான், அப்புறம் 2வது முறை இங்க தடுக்கி விழுந்தான், 3வது முறையும் அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், அப்பவும் தடுக்கி விழுந்தான். அப்படி தடுக்கி விழுந்த கதைகள் சொன்னவர்களா இன்னைக்கு ஏடிஜிபியாக இருக்கிறார்கள், லா அண்ட் ஆர்டரா இருக்கிறார்கள். இதே மதுரையில தடுக்கி விழுந்த கதையை தியரியை உருவாக்குறது தான் தேவாசீர்வாதம். அதனால நான் வந்து பேர்கள்லாம் யாரையும் நான் மின்ஸ் பண்ண தயாரில்லை. நேர்மையா இருக்க அதிகாரிகள் பேரை சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நேர்மைக்கு மாறாக செயல்படுகின்ற அதிகாரிகளுடைய பெயரை தைரியமாக கூறுவதற்கு காரணம் they should be named. Naming is shaming. அதனால தான் நேம் பண்றோம். அரசுக்கு நீ அடையாளப்படுத்த வேண்டியிருக்குல்ல, அது அரசு அதை புரிந்து கொள்கிறதோ, அரசு இதுல பாடம் கற்றுக்கொள்கிறதோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரா வைத்திருக்கக்கூடியவர் இதே மதுரையில, இதே அவனியாபுரத்துல இருந்த ஒரு கஸ்டோடியல் இடத்துல இதே கதைகள் சொன்னவர்கள், தடுக்கினா, விழுந்தா, ஓடுனா, தூத்துக்குடி ரோட்ல போனா, அங்க பிடிச்சோம், எல்லாம் கதைன்னு தெரியுது. நீதிமன்றத்துக்கு சென்ற அப்பாவை விலைக்கு வாங்கினார்கள், இப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்தில் சுமோட்டோ எடுத்து ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு மாறாக நேற்று இந்த அரசினுடைய மூத்த வழக்கறிஞராக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு அஜ்மல் கான் அவர்கள், கடினமான வழக்கு, அவரை பொறுத்தவரை கடினமான வழக்கு. காரணம், கீழே நடக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு பெருந்தன்மையோட நீதிமன்றத்தில் நடந்த பல உண்மைகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். சிரமமான சூழல் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்வது என்பதும் வெற்றி, மிக முக்கியமானது. அது வந்து தடுக்கி விழுந்தான் சீசர்ல விழுந்தான்னு சொல்றது வந்து ரொம்ப வசதி. வார்த்தை வராம அவரை சுத்தி இருக்கக்கூடிய வக்கீல்லாம் இதை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதுக்கு வித்தியாசமான ஏஜி நேற்று பேசினார். கண்டிப்பாக அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற நீதிமன்றத்தில் அரசு எடுத்த ஸ்டாண்டு, கட்டமாக அழுத்தம் கொடுத்தால்தான் விஷயங்கள் நடக்கும் என்று நமக்கு தெரியும். நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம் என்று கூற விரும்பவில்லை. திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக முதல்ல அந்த சஸ்பென்ஷன் 6 பேருடைய சஸ்பென்ஷன் நடக்குது, அப்புறம் 5 பேருடைய அரெஸ்ட் நடக்குது, அப்புறம் டிஎஸ்பியோடைய சஸ்பென்ஷன் நேற்று மதியம் 2 அமர்வுகளுக்கு நடுவில் நடந்தது. எஸ்பியுடைய அது என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயல்பாடு நடக்குது. இது எல்லாமே அழுத்தத்தின் காரணமாக நடக்குது. படிப்படியாக அரசு செயல்படுது. இப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு இன்டர்ம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படவில்லை, மாற்றப்படுவதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருக்கார். 2 விஷயம் அதில் அவர் கூறியிருக்க காரணத்தினால வழக்கு சிபிசிஐடிக்கு போக போறதில்லை, இது சிபிஐக்கு போக போறதில்லை. சிபிஐ பற்றி தெரிஞ்சவர்கள் நாங்கள். இல்லை, அது கடந்த கால வரலாறு நிறையா இருக்கு. சிபிஐ வந்து எந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், சிபிஐ எந்த வழக்கு விசாரிக்க கூடாது என்றெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு,
குற்றவியல் நடைமுறை சட்டத்துடன் டே டு டே பேசிஸில் ஈடுபடுபவர்களுக்கு தெரியும். பெரிய வழக்குகளுக்கு சிபிஐ கண்டிப்பாக தகுதியான நிபுணத்துவம் உள்ளவர்கள். இந்த வழக்கெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுன்றது சரியாக இருக்காது. அது பாலிடிக்ஸ், முழுக்க பாலிடிக்ஸ். அது பாலிடிக்ஸ். அவங்க சிபிஐ கேட்குறாங்க, நம்ம சிபிஐ கொடுத்துருவோம். அது சரியில்லை. எவ்வளோ நல்ல எண்ணத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அதை சொல்லியிருந்தாலும் நீதிமன்றம் அதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். தான் முடிவெடுக்கக்கூடிய 8ஆம் தேதி அதை எடுத்துக்கொள்ளும் என்று கருதுகிறேன். அதற்குள்ளார நான் எதிர்பார்ப்பது, நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பது தப்பு கிடையாது. 8ஆம் தேதிக்கு முன்னாடி பல நடவடிக்கைகள் இந்த வழக்கில் மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்று, அவர்களாகவே மேல் அதிகாரிகள் யார் மேல் நடவடிக்கை எடுக்கணும் என்று கருதுகிறார்களோ எடுக்க வேண்டும். நான் தேவையில்லாமல் ஒரு பெயரை நான் தூக்கி எறியவில்லை. சரி, நான் சொன்ன மேல் அதிகாரியுடைய சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கொண்டீர்கள் அல்லது அது வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தால், அவர் தான் கட்டளையிட்டவர். அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் யார், அந்த சார் யார் அப்படின்னாங்கல்ல, இங்கே நான் சொல்கிறேன், இந்த சார் யார்? எஸ்பி கிடையாது, எஸ்பி கிடையாது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாரையும் கேளுங்கள். அந்த மாவட்டத்தில் பணி செய்யாத மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கேளுங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியுடைய தரம் என்னன்னு கேளுங்க. அவருடைய தரம் பற்றி எல்லாரும் பேசுவார்கள். அப்போ எஸ்பியை தாண்டி ஒரு அதிகாரி, அது டிஐஜி கிடையாது, அது ஐஜி கிடையாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய அதிகாரி தான் கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பியிடம் பேசி எஃப்ஐஆர் இல்லைனா கூட உன் ஸ்பெஷல் டீமை அனுப்புன்னு சொல்ல இந்த வழக்கில் வந்தார். அவதான மிக முக்கியமான குற்றவாளி ரேஞ்சுக்கு போகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வெளியே வராது. உங்களை போன்ற மீடியா தான் இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் நிறைய விசாரணைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. மாவட்ட நீதிபதி இப்போது இதுக்குள்ளார வந்திருக்காரு. சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு உள்ளார யார்கிட்டருந்து ஃபோன் கால்ஸ் வந்தது, எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரிடமிருந்து அவருக்கு ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கேடராக இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேடரில் இருக்காங்களா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த கேடரில் இருக்கக்கூடிய இதே சிவகங்கையில் வேலை செய்த அந்த 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 ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாடி வேலை செய்த ஐஏஎஸ் அதிகாரி யாரிடம் பேசினார்? ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரோட பேசினாரா? ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் வந்து மானாமதுரை டிஎஸ்பியிடம் பேசினாரா? அதனால்தான் டிஎஸ்பியுடைய டீம் இங்கே வருது. அந்த டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீமுக்கு வந்து எஸ்ஐ கூட இன்சார்ஜ் கிடையாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து குறைந்தபட்சம் எஸ்ஐ இருக்கணும்ல. எஸ்ஐ கூட கிடையாது. இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் நடுவில் டிஎஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, நான் இத்தனை பேரை நைட்டு ஃபுல்லாக விசாரித்தோன்னு. சரி, அவனும் மனுஷன். 30 வயசு இளைஞர்கள் 4 பேர் அதில் இருக்காங்க. 30, 32, 33, 34 இந்த வயசில். ஹெட் கான்ஸ்டபிள் தான் 45, 48. டிரைவர் வந்து ராமச்சந்திரன். இவங்க தான் 45, 48. இந்த வயதில் இருக்கக்கூடிய நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சுற்றுன்னு சுற்றி மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட? டிஎஸ்பிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பேரளவில் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணோன்னு. இல்லைங்க, நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அஜித்தை மட்டும் நல்ல விசாரணை செய்கின்றாரு. அதுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல, அதுக்கு நல்ல விசாரணை. அருணுடைய மொழி அது. அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, இது அருணுடைய மொழி. நல்ல விசாரணை செய்யினா அடித்து விசாரணை செய்யும் தான் அர்த்தம். காவல்துறைக்குன்னு ஒரு கிராமர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராமர் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க அந்த 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 ஹிண்ட்டை வாங்கிட்டு தான் அவங்க அடிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கமாண்ட் கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டிஎஸ்பி இன்னைக்கு வேகமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் ஆக வேண்டிய கட்டளை கொடுத்த உயர் அதிகாரி யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சரி, அப்படின்னா அந்த உயர் அதிகாரி அப்படி உத்தரவிட வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிஸ்டம் இப்படி தாங்க வேலை செய்யுது. உங்கள் வீட்டில் 10 சாவரன் காண போச்சுன்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் காவல் நிலையத்தில் போய் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை எடுக்க மாட்டாங்கன்னா கவனக்குறைவால் எடுக்க மாட்டாங்க. புகார் கொடுத்துட்டு போங்கன்னு வாங்க. நீங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுக்க அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, சார் அவர் ரவுண்டில் இருக்கார் சார், அவர் எல்லாம் உண்மையாக இருக்கும். எல்லாமே உண்மையாக இருக்கும். சாயங்காலம் வாங்கன்னுவாங்க. ஒரு 2 நாள் தாமதப்படுத்த உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க முதல்ல. இல்லை நீங்கள் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சவருக்கு நண்பராக இருந்து அவர் மூலமாக சொல்லி விட்டீங்கன்னா, எப்பா நம்மளுக்கு வேண்டிய ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு அனுப்புங்கப்பா முதல்ல, அப்புறம் பார்த்துக்குவோம்ப்பா. குறைந்தபட்சம்
ரொம்ப வேண்டியவர்களாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தத்தோட வரீங்கன்னா, இல்லை சிஓபி சொல்லி விட்டாருன்ற மாதிரி வந்ததுன்னா, இல்லை சிஓபி சொல்லி ஐஎஸ்லேருந்து கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இது நடைமுறை. இதான் நடைமுறை. இதில் யாருக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? இதான் நடைமுறை, இதான் நடக்கிறது. சட்டம் சொல்லுது, யாரோ புகார் கொடுத்தா உடனே மக்கள் அணுகவே முடியாத என்ன அப்படிதான் இருக்கு. சாமானிய மக்கள் எத்தனை சாமானிய மக்கள் கொடுத்த புகாரை உடனடியாக பதிவு செய்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. சில ஆஃபீஸர்ஸ் செய்வாங்க. அப்படி நேர்மையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை தலை வணங்குகிறோம், இருக்கிறார்கள், அவர்களை போற்றுகிறோம். ஆனால் அவர்கள் எவ்வளோ கடினமான சூழலில் பணி செய்கிறார்கள் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த டாக்டர் அவ்வளோ முக்கியமானவரா? உயரதிகாரியே இந்த அளவுக்கு தலையிறாருன்னா அது என்னன்றதும் புரிந்து கொள்ள. அப்போ உயரதிகாரிக்கு தெரிஞ்சவர். சரி, அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நபர் தெரியுது. அந்த நபர் அந்த பாதிக்கப்பட்டவர் அவர்கிட்ட சொல்றாங்க. அவங்க சொன்னதுனால அவங்க நடவடிக்கை எடுக்க வராங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால இமீடியட்டா அங்க சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்றாங்க. அந்த சொல்ல வேண்டிய காவல்துறை உயர் அதிகாரி எஸ்பி கிட்ட சொன்னா நடக்காது. அதனால அதை தாண்டி எஸ்பியை தாண்டி அந்த தகவல் போகுது. அந்த தகவல் அங்க போன பிற்பாடு அங்கிருந்து டைரக்டா டிஎஸ்பிக்கு தகவல் போகுது. ஏன்னா சில எஸ்பிகள் சங்கடமாக இருக்கக்கூடிய எஸ்பிகள், அவங்ககிட்ட பேசுனாவே பிரச்சனை வந்துடும். இல்லை, சிஸ்டத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாது, இன்னார்கிட்ட பேச நடக்காது. சில ஐஜிஸ்கிட்ட பேச நடக்காது. ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ட் பீப்புள். அதனால் அவங்க தலைக்கு மேலே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுது. இது அவர்கள் பேச மாட்டார்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இதுதான் யதார்த்தம். அப்போ இந்த யதார்த்தத்தை நம்ம என்ன பார்க்குறோம்னா, நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். காவல்துறையை பற்றி என்ன மாதிரி யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. கடுமையாக விமர்சனம் செய்வேன். ஆனால் நல்லவர்கள் இந்த சிஸ்டத்தில் இருக்காங்க என்பதையும் போற்ற வேண்டிய, அவரை மறைமுகமாக வாழ்த்த வேண்டிய பொறுப்பு என்னை போன்ற, எங்களை போன்ற சித்திரவதைக்கு எதிரான இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால் இங்கே இதுதான் நடந்த யதார்த்தம். இப்போ நீதிமன்றம் தன்னுடைய விசிட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல் ஆஃபீஸர் அதில் என்கொயர் பண்ணும். கொஞ்சம் ஒரு 3-4 நாள்லாம் கொடுத்துருக்காங்க. அது போதும். கண்டிப்பாக திருப்புவனத்தில் அமைதியாக்கப்பட்ட சாட்சிகள் எல்லாம் பேசுவார்கள். 4 இடத்தில் சித்திரவதை நடந்ததுன்னு சொன்னேன். அது ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, அது வீடியோ கடைசியாக நடந்த கோயில் பின்புறம் நடந்த, அதில் கோவில் ஸ்டாஃபே பாத்ரூமில் இருந்து பொறுப்பாக எடுத்து பொறுப்பாக எங்கள் கைக்கு கொடுத்து பொறுப்பாக நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்திலேயே வாய்மூலம் சாட்சி கொடுத்தார். நான் அவரை பாராட்டினேன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்கிறாரு, நான் அங்கேயும் பார்த்தேன் சார், இங்கேயும் பார்த்தேன் சார்ன்றாரு. இவர்கள்லாம் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டார்கள். இவர்கள்லாம் நான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேனே, என்னை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் யாரோ என்னை மிரட்டுவார்களே என்ற பயம்லாம் அவர்களுக்கு இருக்காது. உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு என்று கூறுகிறேன். நம்மை போன்றவர்கள் களப்பணி செய்யலாம், நீதிமன்றத்தில் வழக்குகள் நடத்தலாம். ஆனால் நீதித்துறை என்று மக்கள் மத்தியில் இவ்வளோ நம்பிக்கை ஊட்டுகிறதோ அப்பொழுதுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருக்கக்கூடிய சாட்சியங்கள் பேச தயாராக இருப்பார்கள் என்ற படிப்பினை தான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். ஒரு வழக்கில் இவ்வளோ நம்பிக்கை ஊட்ட முடியும் என்றால் உங்கள் முன் வருகின்ற எவ்வளோ வழக்குகளில் எவ்வளோ எத்தனை குடும்பங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை பாராட்டி, பல வழக்குகள் பல நீதிபதிகள் செய்திருக்கிறார்கள், இந்த வழக்கிலும் இவர்கள் இருவரும் செய்தார்கள் என்பதை பெருமையுடன் ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, இதில் சிபிஐ விசாரிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த அப்படி ஒரு கோணம் இருக்கா சொல்றாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி இது யார்கிட்ட போனா சரியா போகணும் ஒரு கேள்வி இருக்குல்ல, அது நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இப்போ வழக்கில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் நான். இந்த வழக்கில் நான் யாருக்காக ஆஜராகிறேன் என்பதையும் பெருமையுடன் நான் கார்த்திக் ராஜா என்ற 2024 பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 1 ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு துடிப்பான இளைஞர் கார்த்திக் ராஜாவும் கணேஷ்குமார் என்ற இன்னொரு இளம் வழக்கறிஞர் திரு பாப்பா மோகனுடைய ஜூனியர், இவர்கள் இருவர் சார்பாக தான், இவர் தான் மனுதார், அவருடன் உதவியவர், இவர்கள் சார்பாக தான் ஆஜராகிறேன் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனால் எங்களை போன்ற வெவ்வேறு ஆண்டுகள் அனுபவம் உள்ள வயதில் மூத்தவர்னு சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி என்னவென்றால்
மகிழ்ச்சி என்னவென்றால் இவ்வளோ கடினமான இதில் வந்து இந்த இளைஞர்கள் முன் வந்து நாங்கள் இந்த வழக்கில் மனுதாரராக வரோம் அப்படின்றது பயந்துக்கிட்டே சொன்னார் அந்த கார்த்திக் ராஜா. அந்த கார்த்திக் ராஜா போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது முழுமையாக பார்த்தவர், மேஜிஸ்ட்ரேட் பக்கத்திலே நின்றவர், குடும்பத்தின் சார்பாக இரவு 2 மணிக்கு மகன் இறந்துட்டான்னு எஸ்பி அவரிடம் அறிவிக்கும் போது கண்டிப்பாக புகார் கொடுக்கணும்னு 2 மணிக்கு புகார் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்த புகாருக்கு சிஎஸ்ஆர் கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது. அந்த கார்த்திக் ராஜா தான் மனுதார். அந்த மனுதாருக்காக தான் நான் ஆஜராகிட்டு இருக்கேன். இப்போ நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஆணை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக சாட்சியங்களை பாதுகாக்க வேண்டும். முக்கியமானது. சாட்சியங்களை கலைப்பதற்கு அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ நேர்மையாக செயல்பட்டாலும் சரி, கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி கலைக்க வேண்டும் என்று தெரியும். கலைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எச்சரிக்கையாக இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறது கேட்டுக்கொண்டது. அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதில் ஒன்றும் தெரியாதுல்ல, காவல் நிலையத்தில் ஒன்றும் நடக்கலை, ஆளுங்க உள்ளார வர்றது போகிறது மட்டும் தானே தெரியும். அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க எதை கொடுக்கலைன்னா, பத்திரகாளியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய மடப்புறம் திருப்போணம் கோயிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து திருட்டுத்தனமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை சொன்ன உடனே தடுமாறி கேட்டு பதில் சொல்கிறாங்க, அது இன்டெலிஜென்ஸ் யூனிட்டில் இருக்குன்னு சொல்லி ராமச்சந்திரன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எடுத்தார் என்று கூறுகிறார்கள். ராமச்சந்திரன் யார் சொல்லி எடுத்தார், எதற்காக எடுத்தார்னு கேள்வி. கண்டிப்பாக ராமச்சந்திரன் வந்து எஸ்பி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் இது நடந்திருக்கு, வேறு வழியே கிடையாது. அது வந்து இன்னொரு வழக்கறிஞரும் ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் ஏன் தொடர்ந்து இந்த இன்டெலிஜென்ஸு எஸ்பியை தாண்டி மேலே அப்படின்லாம் சொல்கிறேன்னா, இந்த கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் சில நபர்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ அவர்களை தாண்டி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறதுன்னு தெரிஞ்ச இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது பொதுமக்களுக்கு புரியாது, ஆனால் இதுதான் உண்மை. இங்கே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் நேற்று நீதிமன்றத்தில் காட்டின வீடியோ பார்த்தீங்க, ஃபோட்டோகிராஃப்ஸு கொடுத்தோம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஃபோட்டோகிராஃப்ஸ். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காயங்கள் இதெல்லாம் இடத்துல இருக்கக்கூடிய கம்புகள்லாம் இருக்குது பாருங்கள், இன்னும் இருக்குது. ஜிபிஎஸோடு இருக்குது, எல்லாம் ஜிபிஎஸோடு போட்டுக்கோ. இந்த பாட்டில் இருக்குது பாருங்கள், உள்ளார நடுவில் சில பொருட்கள்லாம் இருக்கும். ஒன்றில் வந்து இது கூட இருக்கும், அந்த இந்த சில்லி பவுடர் பேக்கெட் கூட இருக்கும். அதுவுமா அதை வாங்குறாங்க, அங்கே தான் வாங்குறாங்க, அங்கே தான் சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. அவருடைய அடுத்த ஃபோட்டோ, இதெல்லாம் பாடியில் இருக்கக்கூடிய காயங்கள்லாம் போய் பார்த்தோம். பார்க்காம நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறதில்ல, சும்மா பொதுநல வழக்குன்றதெல்லாம் போடுறதில்ல. உள்ளே போனோம் என்றால் அது அந்த நீதிமன்றத்துடைய மனசாட்சியை தொடுகின்ற விஷயங்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் செஞ்சு தான் உள்ளார போகிறோம். இந்த பொருட்கள் எல்லாம் 28ஆம் தேதியே ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. அங்கே பார்த்துட்டீங்கன்னா ஜிபிஎஸ் போட்டிருக்கு கீழே. என்னைக்கு டேட் வந்து எல்லாம் 29ஆம் தேதி காலையில், 29ஆம் தேதி காலையில் மதியம் 3 மணிக்கு, 29 இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம், இதெல்லாம் அந்த டைமு. இந்த ஃபோட்டோஸ்லாம் 28ஆம் தேதி 7:57, அதாவது 5:30 மணிக்கெலாம் அவர் இறந்துடுறார். இறந்த உடனே எடுக்கிறாங்க. 28ஆம் தேதி 8 மணிக்கு, 28ஆம் தேதி 8 மணிக்கு இதெல்லாம் எடுத்துடுறாங்க. 29ஆம் தேதி காலையில் இறந்தவுடன் ஏடிஎஸ்பி சிவகங்கை சுகுமாரன் ஒரு சாக்கு பையோட வந்து, எனக்கு வாயில சொல்றதுக்கே கூச்சலா இருக்கு, வேற வழி கிடையாது, உண்மையை தவிர எங்களை போன்றவர்கள் வேற எதுவும் பேச மாட்டார்கள் தெரிஞ்ச காரணத்திலான்னு சொல்றேன், சாக்கு பை எடுத்துட்டு வந்து இப்ப நான் காட்டின பொருள் எல்லாமே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. அது இன்வெஸ்டிகேஷனுக்காக போல, ஆனால் மறைக்கிறது எடுத்தாங்களா? எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக போகிறதுனா அதுக்கு ஃபொரென்சிக் டீம் வரணும், அதுக்கு அங்கே மகஜர் தயார் பண்ணணும், சாட்சிகளை கொண்டு வரணும், டெம்பிள் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லிட்டு செய்யணும். டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தான் சாட்சியாக இருப்பாங்க. அதில் அள்ளிட்டு ஒரு மூட்டையில் வந்து குப்பை அள்ளுறவங்க ரோட்டில் போகிறவங்கன்னா எப்படி குப்பை அள்ளிட்டு போகிறாங்களோ அது மாதிரி ஒரு ஏடிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சுகுமாரன் செய்திருக்கிறாருன்னா இது சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு குற்றம் இல்லையா? பிஎஸ்ஐல இது குற்றம் இல்லையா?
அப்ப இவர் ஒரு உயர் அதிகாரி இது போன்ற சாட்சியத்தை அளிப்பதற்காக செயல்பட்டார்ன்றது அர்த்தம் இல்லையா? நான் கிளீனா போட்டோவை காட்டுறேன். அந்த நபர் கோர்ட்ல நிக்கிறாரு. நீதிமன்றம் அதனால தான் சொல்லுது, இதுக்கு மேல் சாட்சியம் அளிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால் கேட்கிறார்கள். நீதிபதிகள் கேட்டார்கள், பொறுமையா கேட்டார்கள். எங்களோட எங்க சைடில் இருக்கக்கூடியவங்களாம் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தது அவர்களுக்கும் பாவம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை போட்டதற்கு காரணம், என்னுடைய புரிதல் என்னன்னா, இந்த சாட்சியங்களை அழித்து விடுவார்கள் என்ற காரணத்தினால அதை எல்லாத்தையும் சேகரிப்போம் ஒரு மொத்தமான இடத்துல என்றதுனால அவர்களுடைய மனசாட்சிப்படி நேர்மையாக இருக்கக்கூடிய, இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, வேகமாக செயல்படக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ரெப்யூட்டட் 4th எடிஷன் ஜட்ஜை அங்கே சென்று எல்லாத்தையும் கேதர் பண்ணுங்க, 2 நாள்ல எல்லா சாட்சியத்தையும் கேதர் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அவர் செய்ய வேண்டியது இந்த சிடிஆர்லாம் எங்கே இருக்குன்றலாம் பார்த்து எடுத்து வைத்துக்கொண்டு நம்ம இவர்கிட்ட போய் சுகுமார்கிட்ட போய் மீதி எங்கே பாருங்க உங்கள் சாக்கு பை எங்கே இருக்குன்னு கேட்டு, இந்த சாக்கு பையை எப்படி நீ எடுத்தேன்னு கேட்டு அவரை கேட்டாங்கனாவே அவர் குற்றவாளியாக மாறிடுவார். ஏன்னா இது அதனால தான் இது முக்கியம்னு சொல்கிறேன். நம்ம அவசரப்படுறதுன்றது இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடாது. நீதிமன்றத்துடைய விஸ்டம் இதுதான். அது எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போய் அதை கேட்டாலே அவர் பதில் என்ன சொல்கிறாருன்றது மக்கள் சொல்லுவாங்க. சாக்கு பையை தூக்கிட்டு போனாங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. அப்போ குற்றவாளி அந்தஸ்தில் அது ஒரு மாறிடுவார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருது. அதனால் அந்த ரிப்போர்ட் 8ஆம் தேதி வரட்டும். வந்த பிற்பாடு நீதிமன்றம் தன்னுடைய விஸ்டத்தோட என்ன முடிவுகள் எடுக்கிறாரோ அவர் எடுக்கட்டும். ஆனால் இது ஒரு சரித்திரபூர்வமான வழக்கு. சாட்சிகளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய சிபிஐக்கு மாத்திரு, சிபிஎம் மாத்திரு அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அதிமுகவும் பிஜேபி தொடர்ந்து வற்புறுத்துறாங்க. அப்படி சிபிஐ இதுக்கு முன்னாடி வரலாறு அப்படி இருக்கிறதான்னு இருக்குல்ல. நம்ம ஸ்டெர்லைட் நிறைய சொல்றீங்க. ஸ்டெர்லைட்டுக்கு 2018 நல்ல எண்ணத்துடன் ஜஸ்டிஸ் செல்வம் அனுப்பிவிட்டார். அப்பதான் நாங்க கோர்ட்ல சத்தம் போடுறோம், வேண்டாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, தமிழகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நீங்கள் முன்வைத்து கோர்ட்டுடைய சூப்பர்விஷன்ல மானிட்டரிங் பண்ணி வைங்கன்னு. வருஷம் 7 ஆச்சு. ஒரே ஒரு இளிச்சவாயன் பாவம், பொறுப்புடன் சொல்லுகிறேன், மரியாதையுடன் சொல்லுகிறேன், திருமலையா இப்ப டிஎஸ்பியா இருக்கக்கூடியவர் மட்டும் குற்றவாளியா வச்சு 2 ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இதே சிபிஐ இப்படித்தானே பண்ணுச்சு. இது சிபிஐயை குற்றம் சொல்வதற்காக சொல்ல, சிபிஐ உடைய திறமை இதுல இல்லை. சிபிஐ உடைய திறமை மற்ற பொலிட்டிக்கல் அஜெண்டா உள்ள வந்துட்டு சொல்றாங்கல்ல. பொலிட்டிக்கல் அஜெண்டா எல்லாத்திலையும் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்குள்ளார போகாம சொல்றேன், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய திறமை வாய்ந்த நேர்மை உள்ள மூத்த அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை 30 நாட்களில் கிராக் டவுன் பண்ணிடுவாங்க. அதை செய்வதை விட்டுட்டு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து எதிர்கட்சிகள்லாம் பேசுறாங்கன்றதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் இதை நல்ல எண்ணர்கள், அவர் எண்ணத்தை நான் கொஸ்டின் பண்ணதுக்கு நான் யாரும் கிடையாது. சிபிஐ கிட்ட கொடுக்கறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்றது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கும். இதை போச்சுன்னா டிலேடு ஜஸ்டிஸா மாறிடும். டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் குட். டார்ச்சரில் ஸ்பீடி ஜஸ்டிஸ், ப்ராப்பர் ஜஸ்டிஸ், எவிடன்ஸ் பேஸ்ட் ஜஸ்டிஸ் அவசியம். எவிடன்ஸை கேதர் பண்ணிட்டீங்க, இவ்வளோ வேலை செஞ்ச பிற்பாடு இதை கொண்டு போய் இந்த இன்னொரு ஆள்கிட்ட அந்த மாலையை கொடுக்கக்கூடாது. நான் கொச்சைப்படுத்தி இன்னொரு வார்த்தையை அங்கே பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அதை முறையாக செய்யக்கூடியவர்கள் யார் என்று நீங்களே தேர்வு செய்யுங்கள். நீங்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பட்டியலை கேளுங்கள். எங்கிட்ட நாங்களாம் கொடுக்க தயாரில்லை, நீங்களே கொடுங்கள். நல்ல சீனியர் ஆஃபீஸரை போட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கூட போடுங்க. கோர்ட் மானிட்டர்ஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், யூ ரிப்போர்ட் யுவர் ப்ரோக்ரஸ் டு த கோர்ட்னு சொல்லிடுங்க. வேகமாக இன்வெஸ்டிகேஷன் போதா இல்லையான்னு பாருங்க. கோர்ட்டுடைய கண்காணிப்பு இருக்குன்னு தெரியுதா? இன்வெஸ்டிகேஷன்ல கண்காணிப்பு ஓவர்சைட் பாடியா பாருங்க. இன்வெஸ்டிகேஷன் வேகமா, ஒரு வழக்கில் இப்படி இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா ஜுடிஷியரி வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி வழக்குகள்ல கண்டிப்பா நம்ம இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியதுன்னு தெரியும். ஒரு நல்ல முன்னுதாரணமாக மாற வாய்ப்பு இருக்கு. இந்த முன்னுதாரணம் தமிழகத்துக்கான முன்னுதாரணமாக மட்டுமில்ல, தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல முன்னுதாரணமாக இருக்குன்ற நான் விரும்புகிறேன். இந்த வழக்கில் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய பல ஸ்டாண்ட்ஸ், பல இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இணைக்கப்பட்ட ஒரு முழுமையான தீர்ப்பு இந்த நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பான நேரத்தில்
மக்களுடைய வேதனைகளுக்கு பதில் சொல்லுகின்ற இந்த மன்னிப்பு கேட்கின்ற செயல்பாடு ஒன்று, அதை பாராட்டுகிறோம். அது போதாது. உங்கள் கட்சிக்காரர்கிட்டையும் தயவுசெய்து பேசுங்க. 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடை பேசுவதற்காக முன் வந்த அந்த பகுதியை சார்ந்த உங்களுடைய மாவட்ட, வட்ட, யூனியன் தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் உங்கள் கட்சியின் முரசொலியில் அவர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள். இது செஞ்சது தவறு என்பதை கூறுங்கள். அப்பொழுதுதான் பொதுமக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வரும். இல்லைன்னா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, சாரின்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்கள் கட்சிக்காரர்களிலும் நீங்கள் விமர்சனம் செய்து அப்படி செய்தவர்கள் தவறு என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட தேதி இருக்கு பாருங்க, ஓட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னீங்க, என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏதோ கேட்டால் நீங்கள் யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஒரு நல்ல மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க செயலாக இருக்கும் என்றது நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். சேர்த்து சித்திரவதை சார்ந்த சட்டம் இந்தியாவில் இல்லை. நீதிமன்றத்திலே நேற்று அந்த வார்த்தை சித்திரவதை என்றது யாரும் பயன்படுத்தலை. He was tortured and killed. எல்லாம் லாக்அப் லாக்அப்பில் போனோன்னா எலக்ட்ரிக் ஷாக்லேயே இறக்குறாங்க. இது லாக்அப்பில் நடந்த டெத்து கிடையாது, லாக்அப்புக்கு வெளியே நடந்த டெத்து. லாக்அப்புக்கு வெளியே போலீஸ் காவல், சித்திரவதையால் போலீஸ் காவலில் நடந்த ஒரு இறப்பு. ஆகவே இதை தடுப்பதற்கு மத்திய அரசு 1997 இன்று வரை ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், சித்திரவதைக்கு எதிரான பிரகடனத்தை இன்னும் ராட்டிஃபை பண்ணல. மத்திய அரசு சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரவில்லை. சித்திரவதை செய்வது ஒரு 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 குற்றம் என்பது எந்த சட்டத்திலும் இல்லை. அதை சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசு கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி, இது வழக்குக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்யுங்கள். தமிழ்நாட்டில் சித்திரவதை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் யாரும் நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் ஒன்றும் ப்ரெஸ் எல்லாம் வர வேண்டாம், ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் வைங்க. நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு டிராஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், அது உங்களுடைய சட்டமன்றத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட்டாக, ஒரு ஆன்டி டார்ச்சர் லா கொண்டு வருவதற்கான ஒரு ஒகேஷனாக பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு சரியான பாதையில் இதை கொண்டு செல்வதற்கான வழியாக இருக்கும் என்பது எங்களை போன்றவர்களுடைய மிக மிக தாழ்மையான கோரிக்கை. எல்லா சம்பவங்களிலும் நாங்கள் பேசுகிறோம், எல்லா சம்பவங்களிலும் கோபத்துடன் பேசுகிறோம். இந்த சம்பவத்திலும் எங்களுக்கு கோபங்கள் இருக்குது, ஆதங்கங்கள் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் தலையீடு வந்ததின் காரணமாக திருப்புவனத்தில் இன்று ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த சூழலை 8ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் நல்ல பயன்படுத்தி கொண்டு, யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நடவடிக்கை எடுத்து, யாரெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டுமோ சேர்த்து, எந்த அதிகாரிகள் என்ற எந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பேசியிருக்காங்க என்றெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு என்று கூறி, உங்கள் ஷோல்டர்ஸில் இன்னும் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். ஆனால் இதுதான் சித்திரவதைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவதற்கான தகுதியான நேரம் என்பதை நாங்கள் கூறுகிறோம். உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், உங்களுடைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை கூப்பிட்டு சொல்லுகின்ற உங்கள் இன்டெலிஜென்ஸ் யூனிட் சொல்லுகின்ற விஷயங்களை தயவுசெய்து இந்த நேரத்தில் கேட்காதீர்கள். நேர்மையாக மக்களுக்கு என்ன தேவையோ, எந்த அரசியல் சாயம் இல்லாமல் சொல்லுகின்ற எங்களை போன்றவருடைய கருத்தை தயவு செய்து உள்வாங்குங்கள். உங்களுடைய மனித உரிமை ஆணையமே உங்களை கைவிட்டு விட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஆணையம் இந்நேரம் இந்த சுவமோட்டோவா 30ஆம் தேதியை 29ஆம் தேதியை எடுத்திருக்கணும். அவர்களெல்லாம் நியமனம் செய்தவர்கள் நீங்கள். உங்கள் ஆணையங்கள் அவர்களாம், உங்கள் அரசினுடைய ஆணையங்கள். அதுக்காக அவங்க அரசியல் சாயத்தோடு செய்யணும்னு சொல்ல, ஆனால் இண்டிபெண்ட்டாக அவங்க செயல்படலை என்பது எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆகவே இந்த சூழலில் எங்களை போன்றவர்கள் கூறுகின்ற விஷயங்களை எவ்வளோ கோபத்துடன் நாங்கள் கேட்டாலும், எவ்வளோ வேகத்துடன் கேட்டாலும், நாங்கள் எங்கள் அரசிடம் நாங்கள் கேட்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் இதை பேசுகிறோம். தயவு செய்து 8ஆம் தேதிக்குள்ளார இந்த நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் இதுவரை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி, குறிப்பாக அந்த குடும்பத்தை போய் பார்த்து நேரடியாக பேசியதற்கு அது ஒரு நல்ல ஜெஸ்டர். இந்த மாதிரி ஜெஸ்டர் இந்த 31 கேஸ் இருக்குது உங்கள் ஆட்சியில், 31 கேஸு. இதுதான் நேரம் உங்களுக்கு. ஒரு ஒயிட் பேப்பர், இந்த 31 கேஸு சார்ந்த ஒரு ஒயிட் பேப்பர் நாங்கள் கொடுக்க தயார் என்று சொன்னீர்கள் என்றால்
அதுதான் உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை காட்டுகின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதை பொறுப்புடன் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம். நன்றி. ஓகே. குறிப்பாக வெறும் ஒரு அரசியல் வழக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்துக்காக, அந்த வெடிப்புக்காக, அந்த கொந்தளிப்புக்காக பேசுவது என்பது வழக்கமாக இருக்குது. மீடியாக்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. அப்புறம் ஒரு வாரமும் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூழலியால் மறைந்து இன்னொரு இஷ்யூவுக்கு மீடியாக்கள் தாவதும், அதே மாதிரியே மக்களும் இயல்பு நிலைக்கு மாறுவதும் தொடர்ந்து ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ் வந்து அப்படி இல்லை. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கேஸுங்கிறத அங்கே நடந்த சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சித்திரவதைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த அரசே ஒரு சரியான சமூக நீதி பாதை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றே சொல்லியிருக்கீங்க. கடுமையான விமர்சனங்களை சமரசமின்றி முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்களின் பார்வைக்கும் குறிப்பாக அந்த குடும்பத்தின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச் சொல்ல அறக்கழகத்துக்கு நேர ஒதுக்கி நன்றி சார்.